ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணி வித் வேர்க்கடலை மசாலா. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாவே இருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் தான் இருந்தது, அதனால் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு அந்த டேஸ்ட் வரும். ஸோ நீங்கள் பொறுமையாக அந்த வெங்காயத்தை வதக்க விடணும். இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போது தக்காளி பழம் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். ஸோ தக்காளியும் வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு மசாலா பெருசாக கிடையாது. சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கிறத வச்சு குயிக்காக ஒன்று செஞ்சிடலாம். அப்படிங்கிறதுனா இது டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தக்காளி பழம் வதனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் எல்லாத்துலேயுமே ஃபுட்டில் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லது. இந்த மஞ்சத்தூள் வீட்டிலேயே நாங்கள் ரெடி பண்ணது தான். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா வணங்கட்டும், வெயிட் பண்ணலாம் ஒரு 2 மினிட்ஸ். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி மஞ்சள் பூசணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு இப்போது நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா கூட இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ஹைலைட். நல்லாயிருக்கும் சாம்பார் தூள் ஆட் பண்ணால் தான். அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வணங்கட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த பம்ப்கின் ஒரு 8 to 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஸோ மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்ச வேர்க்கடலை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அது தோலெல்லாம் நீக்கிட்டு அது எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி அந்த பவுட்ரு எடுத்து வச்சிடலாம். ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போது ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்திங்கன்னா பம்ப்கின் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை தூளை இப்போ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன், ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம பூசணி வேர்க்கடலை மசாலா ரெடி. இதே மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலா ரெடி. சுட சுட ரைஸ் கூட இது மசாலாவை ஆட் பண்ணி சாப்பிட்டா வேறு எதுவும் தேவையில்லை. தேங்க்யூ.